வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC ல நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். The next topic is system calls. System call அப்படின்னா is a way for a program to interact with the operating system. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் கால். ஓகே, இப்போ சிஸ்டம் கால் கர்னலில் வந்து சப்போஸ் வந்து அதில் ஏதாச்சும் நமக்கு ரிக்வெஸ்ட் வேணும் அப்படின்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ஸ் அ சிஸ்டம் கால். சிஸ்டம் கால் வந்து மேக் பண்ணுச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கர்னலை வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அதிலிருந்து சம் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் கால் ப்ரொவைட்ஸ் த சர்வீசஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு த யூசர் ப்ரோக்ராம் வயா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஓகே, சிஸ்டம் கால்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சர்வீசஸ் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, அதை வந்து யூசர் ப்ரோக்ராம்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா எது வழியாக ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் தான். Then system calls are the only entry points into the kernel system and are executed in kernel mode. ஸோ அந்த கர்னல் ஓஎஸோட கர்னலை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அதில் ஏதோ சம்திங் நம்ம அதிலிருந்து நமக்கு தேவை அப்படின்னா அது எது மூலியமாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி த்ரூ சிஸ்டம் கால்ஸ். ஓகே, ஸோ வந்து அது சிஸ்டம் கால்ஸ் வந்து இப்போ என்ன மோடில் இருக்கும் அப்படின்னா கர்னல் மோடில் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபைல் சிஸ்டம், தென் ப்ராசஸ் கண்ட்ரோல், மெமரி மேனேஜ்மெண்ட், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஃபைல் சிஸ்டமில் என்னென்ன சிஸ்டம் கால்ஸ் இருக்குது அப்படின்னா ஓப்பன், க்ளோஸ், ரீட், ரைட் அண்ட் சீக். அதே மாதிரி ப்ராசஸ் கண்ட்ரோலில் ஃபோக், எக்ஸிக்யூட், வெயிட், எக்ஸிட், கில். ஓகே, இது மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியாக நமக்கு வந்து செட் ஆஃப் சிஸ்டம் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது 1 by 1 பார்க்கலாம். இது வந்து ப்ராசஸ் கண்ட்ரோலில் வந்து என்னென்ன விண்டோஸில் யூஸ் பண்ணுறோம், யூனிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் சிஸ்டம் கால்ஸோட. இப்போ கிரியேட் அப்படின்னா யூனிக்ஸில் வந்து நம்ம ஃபோக் யூஸ் பண்ணுறோம். இதில் கிரியேட் ப்ராசஸ் விண்டோஸ்லனா யூனிக்ஸில் வந்து எக்ஸிட், வெயிட் ஃபார் சிங்கிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதில் ஜஸ்ட் வெயிட். ஓகே, இது மாதிரி இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைல் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸில் வந்து என்னென்ன அப்படின்னா ஓப்பன் பார்த்தோம். ஓப்பன்னா ஓப்பன்ஸ் அ ஃபைல் ஃபார் ரீடிங் ஆர் ரைட்டிங், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஓப்பன் சிஸ்டம் கால். ரீடுங்கிற சிஸ்டம் கால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரீட்ஸ் அ டேட்டா ஃப்ரம் அ ஃபைல். ஓகே, ரைட் அப்படின்னா ரைட் அ டேட்டா இன்டு அ ஃபைல், நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு. க்ளோஸ் அப்படின்னா க்ளோசஸ் அ ப்ரீவியஸ்லி ஓப்பன்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் க்ளோஸ். Seek அப்படின்னா moves the file pointer within a file. Okay, this call is typically made when the user tries to read the data from
ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆஃப் அ ஃபைல். ஒரு ஃபைலில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதா சீக்குங்கிற சிஸ்டம் கால். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோலில் என்னென்ன வருது அப்படின்னா ஃபோக். ஸோ ஃபோக் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் நியூ ப்ராசஸ் பை டூப்ளிகேட்டிங் த கரண்ட் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ஒரு டூப்ளிகேட்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு. தட் இஸ் த சைல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நியூ ப்ராசஸ். அது பண்றதுக்கு யூஸ் பண்ற சிஸ்டம் கால் இஸ் ஃபோக். தென் ESEC தட் இஸ் எக்ஸிக்யூட். அதோட அது வந்து என்ன சிஸ்டம் கால்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா loads and runs a new program in the current process and replaces the current process with a new process. கரண்டா ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ப்ரோக்ராமை வந்து லோட் பண்ணி ரன் பண்ண வச்சுது அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற சிஸ்டம் கால் வந்து EXEC. Then wait அப்படின்னா the primary purpose of this call is to ensure that the parent process doesn't proceed further with its execution until all its child process have finished their execution. ஒரு பேரண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சைல்டு வந்து 2 சைல்டு ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்னா இது ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் அதோட ஸ்டாப் பண்ணிடும். அப்புறமா சைல்டு ப்ராசஸ் வந்து சைல்டு C1 கம்ப்ளீட் ஆகி தென் சைல்டு C2 கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஓகே, அந்த பேரண்ட் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணும். இதோட எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அகெயின் வந்து அந்த பேரண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் இருக்கிறத அதை வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வெயிட் அப்படிங்கிறது பேரண்ட் ப்ராசஸ் வந்து சைல்ட் ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுறது. தென் எக்ஸிட் அப்படின்னா இட் சிம்பிளி டெர்மினேட்ஸ். இப்போ கரண்டாக என்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதை ஜஸ்ட் டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸிட் அப்படிங்கிற சிஸ்டம் கால். கில் அப்படின்னா திஸ் கால் சென்ஸ் a signal to specific process and has various purpose. என்னென்ன அப்படின்னா requesting it to quit voluntarily or force quit, reload configuration. ரன் ஆகிட்டே இருக்கும்போது வந்து சடனாக டெர்மினேட் பண்ணுறதுக்கோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக குவிட் பண்ணுறதுக்கோ அல்லது இமீடியட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து ரீலோட் அந்த கான்ஃபிகரேஷனை ரீலோட் பண்ணணும் அப்படின்னாலோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா கில்லுங்கிற சிஸ்டம் கால். நெக்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்ல வந்து பிஆர்கே அப்படின்னா தி சேஞ்ச் த டேட்டா செக்மெண்ட் சைஸ் ஃபார் அ ப்ராசஸ் இன் ஹீப் மெமரி. ஹீப் மெமரியில் வந்து ப்ராசஸ்க்கு வந்து ஒரு டேட்டா செக்மெண்ட் சைஸ் இருக்கும். அந்த டேட்டா செக்மெண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் கால் இஸ் பிஆர்கே. இட் டேக்ஸ் அண்ட் அட்ரஸஸ் ஆர்குமெண்ட். இதோட ஆர்குமெண்ட்டாக வந்து அட்ரஸ் எடுத்துக்கும் இதில். ஓகே, எஸ்பிஆர்கே அப்படின்னா இதுவுமே சேம் இதே மாதிரி தான். பட் வந்து இதில் இட் டேக்ஸ் அஸ் அ இன்டிஜர் ஆர்குமெண்ட்டாக வந்து இன்டிஜரை எடுத்துக்கும். ஸோ வெதர் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும் அந்த இன்டிஜர். +5 அப்படின்னா அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், -5 அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணும். அதான் எஸ்பிஆர்கே. தென் எம் மேப் அப்படின்னா மெமரி மேப். It basically maps a file or device into main memory and further into processor's address space for performing operation. ஓகே, மெமரி மேப் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ மேப்பிங் ஒரு ஃபைலையோ டிவைஸையோ வந்து மெயின் மெமரியில் வந்து மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் கால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் மேப் அப்படின்னா எம் தென் அன்மேப். ஓகே, தட் இஸ் இது வந்து மெமரி மேப்னால எம் மேப். இது மெமரி அன்மேப். ஓகே, அன்மேப் அ மெமரி மேப்டு ஃபைல் ஃப்ரம் ப்ராசஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. அந்த ப்ராசஸோட அட்ரஸ் ஸ்பேஸ்லேருந்து அதை அன்மேப் பண்ணி மெயின் மெமரியிலேருந்தே அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் வந்துட்டு எம் அன்மேப். ஓகே, தென் எம் லாக் அண்ட் அன்லாக் அப்படின்னா மெமரி லாக். எம்னா மெமரி லாக் டிஃபைன்ஸ் a mechanism through which certain page stay in memory. ஒரு பர்டிகுலர் பேஜஸ் வந்து மெமரியிலே ஸ்டே பண்ணியிருக்கணுங்கிறதுக்கு எம் லாக். ஓகே, அன்லாக் அப்படின்னா அண்ட் ஆர் நாட் ஸ்வாப்ட் அவுட் ஆஃப் த ஸ்வாப் ஸ்பேஸ் இன் டிஸ்க். ஸோ அன்லாக் அப்படின்னா எம் லாக்கோட ஆப்போசிட். அதாவது இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். இப்போ எம் லாக் அப்படின்னா
என்ன பண்றோம் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு பேஜஸ் வந்து நம்ம மெமரியிலே வந்து அப்படியே ஸ்டே பண்றோம். தட் இஸ் வந்து அதை ஸ்வாப் பண்ணவே முடியாது. அதை வந்து வேற எதுவுமே வந்து ஸ்வாப் பண்ணிடாது. பர்டிகுலர் ஒரு ஸ்பேஸ் வந்து அதை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு வேற ஏதாச்சும் ஒரு பேஜஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா பண்ண முடியாது. அதை ஸ்வாப் பண்ணவே முடியாது. அது அப்படியே தான் ஸ்டே ஆயிருக்கும். அதான் வந்து எம் லாக் அப்படிங்கிறது. அதை நம்ம லாக் பண்ணிடுறோம். ஸோ எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அன்லாக் அப்படின்னா ஒன்ஸ் அதோட இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற பேஜஸ் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் கால்ஸ். தென் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னா என்னது? தட் இஸ் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும்போது நமக்கு அது ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்றதா நம்ம இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு ப்ராசஸ்க்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் வந்து ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுது. எப்படின்னா வென் 2 or more processes are required to communicate நம்ம வந்து ஐபிசி மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல எந்த மாதிரி சிஸ்டம் கால்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா பைப். பைப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் கிரியேட்ஸ் அ யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் ப்ராசஸஸ். யூனிடைரக்ஷனல்னா அட் த டைம் இப்போ P1 P2 இருக்குன்னா P1 தான் P2 கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருந்து கம்யூனிகேஷன் இருக்காது. தட் இஸ் யூனிடைரக்ஷனல். Okay, for example, a parent process may communicate to its child process through a pipe, making a parent process as input source of its child process. ஒரு பேரண்ட் சைல்டு இருக்கு அப்படின்னா பேரண்ட் வந்து சைல்ட் ப்ராசஸ்க்கு இந்த பைப் மூலியமா கம்யூனிகேட் பண்ணோம். பை மேக்கிங் பேரண்ட் ப்ராசஸஸ் இன்புட் சோர்ஸ் ஆஃப் இட்ஸ் சைல்ட் ப்ராசஸோட இன்புட் வந்து பேரண்டா இருக்கும். ஸோ இது வந்து யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். இதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னா பைப்புங்கிற சிஸ்டம் கால் யூஸ் பண்ணி. தென் சாக்கெட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கால் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ நெட்வொர்க் சாக்கெட் ஃபார் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு நெட்வொர்க் சாக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணியது கம்யூனிகேஷனுக்கு. ப்ராசஸஸ் இன் சேம் ஆர் அதர் நெட்வொர்க்ஸ் கேன் கம்யூனிகேட் த்ரூ திஸ் சாக்கெட் ப்ரொவைடட் தட் தே ஹாவ் நெசசரி நெட்வொர்க் பர்மிஷன்ஸ் கிராண்டட். ஸோ இந்த சாக்கெட் மூலமா ஒரு ப்ராசஸஸ் வந்து சேம் நெட்வொர்க்லயோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்லயோ இருக்கிற ப்ராசஸஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணோம் த்ரூ சாக்கெட் மூலமா. ஸோ இது வந்து சாக்கெட்டுங்கிற சிஸ்டம் கால் மூலமா நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். When SHMG get, that is SHM get அப்படின்னா it is short for SHனா என்னது shared, M for memory, get. Okay, it is a short form for shared memory get. It allows more one or more processes to share a portion of memory and achieve inter-process communication. ஒரே போர்ஷனை வந்து நிறைய ப்ராசஸஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ எஸ்ஹெச் அப்படின்னா ஷேர் மெமரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து எஸ்இஎம் கெட். ஸோ எஸ்இஎம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து செமஃபோர் கெட் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். திஸ் கால் டிப்பிக்கலி மேனேஜஸ் த கோஆர்டினேஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ராசஸஸ் while accessing a shared resources that is in critical section. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓஎஸ்ல வந்து இனிதான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து அதை பற்றி நம்ம இது வரைக்கும் நமக்கு அந்த டாபிக் வரல. ஸோ அதெல்லாம் வந்து இனிதான் டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னா அது ஒரு பார்ட் ஆஃப் ஓகே ஒரு ஷேர்டு 1 செகண்ட் ஒரு ஷேர்ட் போர்ஷன். ஓகே, அதில் வந்துட்டு இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னா அதில் சம் ஷேர்டு மெமரிஸ், ஷேர்டு ரிசோர்ஸஸ்,
ஷேர்டு மெமரி அது மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ப்ராசஸஸ் வந்து அதில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அட் த டைம் நிறைய ப்ராசஸ் வந்து அந்த ஷேரிங் மெமரியை வந்து ஷேர் பண்ணுறதோ ரிசோர்ஸஸ் வந்து ஷேர் பண்ணுறதோ அலோ பண்ணுறதா வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படிங்கிறது. பட் வந்து மல்டிபிள் ஆக்சஸ் நடக்கும்போது அதை ஒரு ஆர்கனைஸ்டாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தான் வந்து செமஃபோர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறமா நமக்கு வரும். மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் கால் பேர் வந்து செம் கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. SEM கெட். தென் மெசேஜ் கெட், MSG அப்படின்னா மெசேஜ் தென் கெட். இட் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் மெசேஜ் கெட். IPC மெக்கானிசம் ஹேஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் கால்ட் மெசேஜ் கியூ அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து ஐபிசி மெக்கானிசம்ல இருக்கு. விச் இஸ் அ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். மெசேஜ் கியூ அப்படிங்கிறது ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்சைட் மெமரி த்ரூ விச் வேரியஸ் ப்ராசஸஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஓகே, இந்த ஒரு மெசேஜ் கியூங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மெமரியில இருக்கு. இது இது த்ரூ விச் ஒன், ஓகே, அது வழியா நிறைய ப்ராசஸஸ் வந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சிஸ்டம் கால் தான் வந்துட்டு MSG கெட். ஓகே, மெசேஜ் கெட். நெக்ஸ்ட் இஸ் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல நிறைய சிஸ்டம் கால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து இன்ட்ராக்ட் வித் வேரியஸ் பெரிஃபரல் டிவைசஸ் அட்டாச் டு த பிசி. ஓகே, நிறைய என்னெல்லாம் பெரிஃபரல் டிவைசஸ் இருக்கோ அது கூட ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிஸ்டம் கால்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா செட் கன்சோல் மோட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், செட் கன்சோல் மோட். திஸ் கால் இஸ் மேட் டு செட் த மோட் ஆஃப் கன்சோல், தட் இஸ் இன்புட்டா அவுட்புட்டா அப்படிங்கிறது. இட் அலோஸ் அ ப்ராசஸ் டு வேரியஸ் கன்சோல் மோட்ஸ் control various console modes. In Windows, it is used to control the behavior of command line. வந்து விண்டோஸ்க்கு வந்து இந்த சிஸ்டம் கால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மற்றபடி அந்த மோட் ஆஃப் கன்சோலை செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற சிஸ்டம் கால் இஸ் செட் கன்சோல் மோட். தென் ரைட் கன்சோல் அப்படின்னா இட் அலோஸ் அஸ் டு ரைட் அ டேட்டா ஆன் கன்சோல் ஸ்க்ரீன். ஓகே, ரைட் கன்சோல்னால ரைட் பண்ணுறதுக்கு ரைட் டேட்டா. ரீட் கன்சோல் அப்படின்னா ரீட் டேட்டா ஃப்ரம் த கன்சோல் ஸ்க்ரீன். ஓப்பன் அப்படின்னா திஸ் கால் இஸ் மேட் whenever a device or file is opened. A unique file descriptor is created to maintain control access to open file or device. ஓகே, இது வந்து இந்த கால் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஓப்பனாக இருக்கோ அப்போ யூஸ் பண்ணுற கால் வந்து ஓப்பன் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் கால் யூஸ் பண்ணுறோம். க்ளோஸ் அப்படின்னா திஸ் கால் இஸ் மேட் when the system or the users closes a file or device. எப்போல்லாம் க்ளோஸ் பண்ணணுமோ அப்போ இந்த கால் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பூட்டிங். பூட்டிங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பூட்டிங்னா நமக்கு தெரியும், என் கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட்ஸ் அப் ஆச்சு அப்படின்னா அதோட இனிஷியல் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இனிஷியலாக வந்து அதெல்லாமே ஸ்டார்ட் ஆகணும். அப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லான்ச் ஆகணும். ஸோ வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜில் இருக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் மெமரி, தட் இஸ் மெயின் மெமரிக்கு வந்து லோட் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் பூட்டிங். ஓகே, பூட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஆகுது இல்லையா, லோட் ஆகுது, ஓஎஸ் லோட் ஆகுது, நமக்கு என்ன ஓப்பன் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதை தான் வந்து நம்ம பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணதும் நமக்கு வந்து சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிடுது, நமக்கு தேவையானதெல்லாம் லோட் ஆகி ஷோ பண்ணுறது தான் நமக்கு தெரியும். ஸோ உள்ளே என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இது. ஸோ whenever we press power button of our computer system, all the devices get the power and they are initialized. எல்லா டிவைசஸ்க்குமே ஃபஸ்ட்டு பவர் போயிடும், அப்புறமா இனிஷியலைஸ் ஆயிரும். Our main memory, which is responsible for holding the instructions, will be initially empty as RAM is volatile memory. ஸோ நம்மளோட மெயின் மெமரி வந்து ரேம் வந்து வாலட்டைல் அப்படிங்கிறதுனால அது வந்து கரண்ட் போச்சு அப்படின்னா அது வந்து டெம்பரரி இல்லையா. ஸோ கரண்ட் போச்சு அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸும் போயிடும். அப்படிங்கிறதுனால இனிஷியலாக நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அது வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ there will be a small set of instructions present in non-volatile memory ROM. ரீட் ஒன்லி மெமரி ரோம் இருக்குல்ல, அதில் இம்பார்ட்டண்ட்டான சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல இருக்கும். ஸோ அது வந்து அந்த தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி பாஸ் டு த CPU அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
ஸோ இனிஷியலாக தேவைப்படுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சிபியூக்கு பாஸ் பண்ணி அதோட எக்ஸிக்யூஷன் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அப்புறமா விச் வில் செக் ஆல் த ஹார்ட்வேர் கனெக்டட் வித் த சிஸ்டம். அது வந்து எல்லா ஹார்ட்வேரையும் செக் பண்ண எல்லாம் ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இஃப் தேர் ஆர் எனி ப்ராப்ளம்ஸ் வித் த ஹார்ட்வேர் வி வில் கெட் த அலர்ட் பை பீப் சவுண்ட் ஆர் ஈவன் ஆன் ஸ்க்ரீன் மெசேஜஸ்லாம் நமக்கு வரும். அந்த டைமில் ஏதாச்சும் ஹார்ட்வேர் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா. ஆஃப்டர் டெஸ்டிங் ஆஃப் த ஹார்ட்வேர் இஸ் கம்ப்ளீட்டட், பூட்டிங் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு பூட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பூட்டிங்னா என்னது, ஜஸ்ட் லோட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து லோட் பண்ணிக்கும் மெயின் மெமரிக்குள்ள. ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணதோ பயோஸ் வந்து பெர்ஃபார்ம்ஸ் போஸ்ட். அதுக்கப்புறமா டிஸ்கில் இருக்கிறது வந்து ஓஎஸ், தட் இஸ் டிஸ்கில் இருக்கிற ஓஎஸ் வந்து ரேமுக்கு லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் இருக்கு. Cold booting or hard booting. Cold booting is a process when our computer system moves from the shutdown state to the start by pressing the power button. The system reads the BIOS from ROM and will eventually load the operating system. First வந்து ரேம்ல எதுவும் இருக்காது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ரேமுங்கிறது வாலட்டைல்னால ரோம்ல இருந்து தான் வந்துட்டு மெயின் மெமரிக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகுது. ஓகே, அதை யார் பண்றாங்க அப்படின்னா the system reads the BIOS from ROM. ஓகே, அது வந்து will eventually load the operating system. இது வந்து கோல்டு ஆர் ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்றது. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் நடக்கிறது ஷட் டவுனுக்கு அப்புறமா. வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங் அப்படிங்கிறது, வார்ம் பூட்டிங் இஸ் a process in which computer gets restarted due to reasons like setting the configuration. நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம்ல, தட் இஸ் வந்து வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்றது. ஜஸ்ட் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஷட் டவுனுக்கு அப்புறமா ஆன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஹார்ட் பூட்டிங் ஆர் கோல்டு பூட்டிங். அப்புறமா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங். அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயோஸ் இஸ் லோடட், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறமா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், போஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். போஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். தென் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எல்லாம் அக்காம்ப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் லோட் ஆகும். தென் யூசர் இஸ் ஆதென்டிகேட்டட், யூசர் வந்து ப்ராப்பரான யூசர் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லோடிங் ஆஃப் பயோஸ் அப்படின்னா ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரெசன்ட் இன் த ROM is loaded in the computer memory and the CPU executes those instructions. ஸோ ரேம்ல இனிஷியலாக எதுவும் இல்லாததுனால ரோம்ல வந்து ஸ்மால் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது முதல்ல கம்ப்யூட்டரோட மெமரியில் லோட் ஆகி அந்த கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணும். Then power on self test, that is post அப்படின்னா in order to check the operability of hardware, எல்லா ஹார்ட்வேரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குது. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்து அலர்ட் மெசேஜ் வரும், அதுதான் போஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா லோட் ஆகுறது. ஓகே, ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் போஸ்ட். ஸோ ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் போஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தட் இஸ் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், அந்த ஹார்ட்வேர் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா த பூட்டபிள் சீக்வன்ஸ் ப்ரெசன்ட் இன் CMOS, தட் இஸ் காமன் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், இஸ் ரெட் பை, யாரால ரெட் பண்ணுது அப்படின்னா BI, தட் இஸ் பயோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பயோஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, இது வந்து எதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னா இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் அப் ப்ராசஸ், அப்புறம் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன், இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பயோஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் த பூட்டபிள் சீக்வன்ஸ் இட் வில் சர்ச் ஃபார் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், தட் இஸ் MBR வந்து பூட்டபிள் டிவைசஸ் லைக் ஃப்ளாப்பி டிஸ்கோ, CD-ROM ஆர் ஹார்ட் டிஸ்க், அதிலிருந்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டை வந்து அது சர்ச் பண்ணோம் ஃபர்ஸ்ட். தென் இஃப் MBR இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஆஃப் தம், எதுலேயுமே இல்லை அப்படின்னா த சிஸ்டம் வில் ஹால் பை டிஸ்பிளேயிங் நோ பூட் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்ட்டு அது முடிச்சுக்கும். இஃப் MBR ஃபவுண்ட், சப்போஸ் வந்து அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா த பயோஸ் வில் லோட் த ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கால்ட் பூட் லோடர். பூட் லோடரை வந்து லோட் பண்ணோம், விச் வில் எவென்ச்சுவலி லோட் த
ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த பூட் லோடர் தான் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் பண்ணும். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு. நெக்ஸ்ட் டைட்டில் இது. ஓகே, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு ஒன்ஸ் த ஓஎஸ் இஸ் லோடட். ஓஎஸ் வந்து லோட் ஆனதுக்கு அப்புறமா டிவைஸ் டிரைவர்ஸ் ஆர் லோடட் இன் டு த மெமரி ஸோ தட் அவர் டிவைசஸ் கேன் ஃபங்க்ஷன் கரெக்ட்லி. ஓகே, ஓஎஸ் லோட் ஆனதுக்கு அப்புறமா டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாம் லோட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து கீபோர்ட் மவுஸ் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். தென் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் ஆர் லோடட். அதுக்கப்புறமா தான் லைக் வந்து ஆன்டிவைரஸ், வால்யூம் கண்ட்ரோல், இந்த மாதிரி சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே லோட் ஆகும். அதுக்கப்புறமா யூசர் ஆதென்டிகேஷன். இஃப் எனி யூசர் ஆதென்டிகேஷன் இஸ் பீயிங் செட், அதாவது ஒரு பர்டிகுலர் யூசர் இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா system will ask the user to enter the credentials, and on receiving correct credential the computer will run GUI shell, okay, or CLI shell. நம்ம வந்து ப்ராப்பரான அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கரெக்டான credentials இருக்கணும். இருந்தாதான் அது வந்து ப்ராப்பரான ஒரு நமக்கு அந்த நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி காட்டும். ஓகே, தட் இஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரன் ஆகும். மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு கிராஃபிக்கல் யூசர் தட் இஸ் கை ஷெல்ல தான் நமக்கு ஓப்பன் ஆகும். சில இதில் தான் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆஸ் BIOS இஸ் லைட் வெயிட், இட் வில் ஜஸ்ட் லோட் த பூட் லோடர் which can load the complex set of libraries required for loading the operating system. BIOS வந்து லைட் வெயிட், அதனால ஜஸ்ட் இது பூட் லோடரை தான் பூட் பண்ணும். பூட் லோடர் தான் வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் லைப்ரரிஸ் என்னெல்லாம் வந்து தேவைப்படுதோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணுறதுக்கு அதெல்லாமே லோட் பண்ணும். ஓகே, ஸோ BIOS வந்து டைரக்டாக வந்து ஓஎஸை வந்து லோட் பண்ண முடியாது. BIOS வந்து ஜஸ்ட் பூட் லோடரை லோட் பண்ணி விடும். பூட் லோடர் தான் வந்து ஓஎஸை லோட் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பூட்டிங்கில் இருக்கிறது. டியூயல் பூட்டிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரே இதில் வந்துட்டு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆர் மல்டிபிள் ஓஎஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஆன் பண்ணுற நேரம் எந்த ஓஎஸில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத யூசர் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் ஓஎஸ் வந்து நமக்கு லோட் ஆகும். சப்போஸ் வந்து எதுவுமே நம்ம இந்த பர்டிகுலர் டைமிங்கில் வந்து பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டான ஓஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். ஓகே, தட் இஸ் டியூயல் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறது. சரி, டியூயல் பூட்டிங். The next topic is operating system design and implementation. Operating system is a construct that allows the user application programs to interact with the system hardware. Okay, இது வந்து யூசர் அப்ளிகேஷனும் சிஸ்டம் ஹார்ட்வேரும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுற அலோவ் பண்ணுறது தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஃபங்க்ஷன். அது வந்து எந்த ஃபங்க்ஷனுமே அது பண்ணுறதில்ல. ஓகே, இட் ஜஸ்ட் ப்ரொவைட்ஸ் அன் அட்மாஸ்பியர், ஒரு என்விரான்மெண்ட் வந்து அது கொடுத்துரும் இன் விச் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேன் டூ யூஸ்ஃபுல் ஒர்க். அங்கே வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணி அதோட ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். தவிர ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் செல்ஃப் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஃபங்க்ஷன். அதுவாக எந்த ஃபங்க்ஷனும் ப்ரொவைட் பண்ணாது. இட் ஜஸ்ட் ப்ரொவைட்ஸ் அன் அட்மாஸ்பியர் ஆர் என்விரான்மெண்ட். ஓகே, there are many problems that can occur while designing and implementing an operating system. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து நம்ம டிசைனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். தீஸ் ஆர் கவர்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதை கவர் பண்ணுறது தான் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி சொல்கிறது. இது வந்து லேயர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன். ஓகே, சென்டரில் இருக்கிறது வந்து கர்னல், தென் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ளூவில் வந்து இன்புட் அவுட்புட், தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட், தென் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஃபைனலாக ஹையஸ்டாக இருக்கும். உள்ள இன்டர்னலாக வந்து கர்னல் இருக்கும். தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் கோல்ஸ். டிசைன் கோல்ஸ் என்னென்ன அப்படின்னா மெயினாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட் டு டிஃபைன் ஆல் த கோல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகே, என்னென்ன கோல்ஸ் எல்லா கோல்ஸையும் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை டிஃபைன் பண்ண முடியாது. த டிசைன் சேஞ்சஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை பொறுத்து அதோட டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேர் சிஸ்டம், சிங்கிள் யூசர் சிஸ்டம், மல்டி யூசர் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் இல்லையா இருக்குல்ல. ஸோ அதை பொறுத்து தான் அந்த டிசைனோட
டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் எந்த மாதிரி சிஸ்டம் பார்த்து. பட் வந்து தேர் ஆர் 2 மெயின் கோல்ஸ் வந்து இருக்கு டிசைன் பண்றதுல. ஒன்று வந்து யூசர் கோல், இன்னொன்று சிஸ்டம் கோல்ஸ். யூசர் கோல்ஸ் அப்படின்னா த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி கன்வீனியன்ட், அதாவது யூசருக்கு வந்து எப்படி ஆக்சசபிளாக ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ஈஸி டு யூஸாக இருக்கணும், ரிலையபிள், சேஃப், அப்புறமா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நமக்கு வந்து கிளிக் பண்ணதும் உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து யூசர் கோல்ஸாக இருக்கும். தென் வந்து சிஸ்டம் கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ஈஸி டு டிசைன். இன்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் டிசைன் பண்ணுறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு சிஸ்டமோட கோலாக இருக்கும். தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிக்வயர்ட் பை தோஸ் ஹூ கிரியேட், மெயின்டைன் அண்ட் ஆப்ரேட்டிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, யார் வந்து அதை கிரியேட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஒரு ஓஎஸை அவங்களுக்கான ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்கும். தென் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் டிசைன் பார்த்ததுல வந்து நமக்கு 2 கோல்ஸ் தான், யூசர் கோல்ஸ் அண்ட் சிஸ்டம் கோல்ஸ் தான். இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீட்ஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் இட் இஸ் டிசைன். ஒன்ஸ் அதோட டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஏர்லியர் தே வர் ரிட்டன் இன் அசம்பிளி லாங்குவேஜ். முன்னாடிலாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ். பட் நவ் வந்து ஹையர் லாங்குவேஜஸ்லேயே வந்து தட் இஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜஸ்லேயே வந்துட்டு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. The first system not written in assembly language. The first system which is not written in assembly language was the master control program for Barak's computer. ஓகே, இந்த பராக்ஸ் கம்ப்யூட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் அசம்பிளி லாங்குவேஜ் இல்லாம அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாத ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எது அப்படின்னா மாஸ்டர், தட் இஸ் எம்சிபி தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. ஓகே, அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹையர் லெவல் லாங்குவேஜஸ் நம்ம இப்போ யூஸ் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா there are multiple advantages to implementing an operating system using higher level languages. என்னென்ன அப்படின்னா the code is written more fast. ஓகே, நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள்னால ஃபாஸ்டா பண்ணிக்கலாம், காம்பேக்டா இருக்கும், தென் ஈஸியர் டு டீபக், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். Also, the operating system can be easily moved from one hardware to another if it is written in a high level languageல இருந்தது அப்படின்னா OS வந்து ஒன் ஹார்ட்வேர்ல இருந்து இன்னொரு ஹார்ட்வேருக்கு அதை மூவ் பண்றதும் ஈஸியா இருக்கும். அதே டிஸ்அட்வான்டேஜா இருந்தது டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஹை லெவல் யூஸ் பண்றதுனால அப்படின்னா லாஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லீட்ஸ் டு லாஸ் இன் ஸ்பீட் வந்து தட் இஸ் வந்து லாஸா இருக்கும், தட் இஸ் கம்மியான ஸ்பீடா இருக்கும். இன்க்ரீஸ் இன் ஸ்டோரேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸ், மெமரி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும், பட் வந்து ஸ்பீட் வந்து கம்மி ஆகிடும். ஹவவர் இன் மாடர்ன் சிஸ்டம்ஸ் ஒன்லி a small amount of code is needed for higher performance such as CPU scheduler, memory manager. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்லி a small amount of code தான் வந்துட்டு தேவைப்படுது. ஓகே, ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோட் வந்து எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. சச்சஸ் அதாவது CPU ஷெடியூலர், மெமரி மேனேஜர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணி ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஆல்சோ த bottleneck routines in the system can be replaced by assembly language equivalents if required. சப்போஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக்கான இது வரும்போது நம்ம அதுக்கான ஈக்குவலண்டான அசம்பிளி லாங்குவேஜை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் தேவைப்படும் போது. ஓகே, இதுதான் வந்து ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டிசைன் பற்றி நம்ம சிலபஸ் படி இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம சிலபஸை பார்க்கலாம். இப்போ 3rd யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் டாபிக் ஓவர். தென் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். தென் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம சிஸ்டம் கால்ஸ், தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துருக்கோம். தென் சிஸ்டம் பூட் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இந்த 2 டாபிக்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, தென் த்ரெட்ஸ், CPU ஷெடியூலிங், தென் டெட்லாக், தென் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகே, 5 டாபிக்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு 3rd யூனிட்ல. ஓகே, அது ஒன் பை ஒன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.